ஆண்டவரும் அருமைரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்று மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. மகளிர் தினம் என்று சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையில், இல்லைன்னா நம்ம இருக்கிறதான இடத்துல, இல்லைன்னா நம்ம படிக்கிற இடத்துல எல்லாமே கொண்டாட்டம் தான் என்ன செய்யப்படும், காணப்படும். ஆனால் கொண்டாட்டம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது மகளிர் தினம் இன்றைக்கு அனுசரிக்கப்படுகிறது. பெண்களுக்கு சம உரிமை எல்லாவற்றிலும் என்ன செய்ய வேண்டும். அதை தான் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கி அநேக இடத்தில் பெண்களின் காரியங்கள், கல்வியாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும், இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு காரியமும் அவர்களுக்கு வர வேண்டியது எல்லாமே அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. இதை அடைவதற்குத்தான் இந்த நாளை நாம் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் நமக்கும் என்ன செய்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். இது குறிக்கோளாக இருப்பதற்கு, அடைவதற்கு, நமக்கு நியாயமாய் கிடைக்கிறதற்கு, நமக்கு வர வேண்டியது எல்லாமே கிடைக்க வேண்டியதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா? ஜெபம்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையில் போராடி இது கிடைக்கணும், இல்லை என்று சொன்னால் நாம் முயற்சி பண்ணி இது கிடைக்கணும், இதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் அதை விட நாம் போராட வேண்டிய இடம் தேவ சமூகம் என்பதை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளணும். வேதாகமத்தில் ஒரு தீர்க்கதரிசியாகிய ஒரு பெண்மணியை குறித்து, தெபொராளை குறித்து வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலிலே கிராமங்கள் பாழாய் போயின என்று சொல்லி நம்ம என்ன செய்ய முடிகிறது? நியாயாதிபதிகள் 5:7 இவ்வாறாக என்ன செய்ய முடிகிறது, வாசிக்க முடிகிறது. தெபொராள் என்று சொன்னாலே தேனி என்ற என்ன செய்யணும்னு சொன்னால் அர்த்தம். அந்த தேனியை நீங்கள் நன்றாய் நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு பூக்களிலும் இருந்து அந்த தேனி என்ன செய்யும், தேனை எடுத்து கொண்டு வந்து ஒரு இடத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் அது என்ன செய்யணும், கூடு கட்டி அந்த இடத்தில் தேனியை சேமிக்கும். அந்த தேனிலிருந்து தான் அநேக மருத்துவ குணங்கள் அதில் தான் என்ன செய்கிறது இருக்கிறது. அது ஒரு சேமிக்கிறதற்கு அது ஒரு நல்ல ஒரு காரியமாய் அது காணப்படுகிறது. ஒரு பெண்ணும் ஒரு குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை சேமிக்கிறவளாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்திற்கு நிம்மதியை சேமிக்கிறவளாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்திற்கு ஆண்டவருடைய காரியத்திற்கு அடுத்த காரியத்தை நம்மெல்லாம் குடும்பத்துக்கு கொண்டு வருகிற, சேமிக்கிற நல்ல ஒரு ஸ்திரியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை தான் தெபொராள் வழியாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நன்றாய் கவனிப்பீர்கள் என்றால் அந்த வசனத்தில் பாராளி இருக்கிறது, தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும். ஒரு பெண் இருக்க வேண்டும் என்றால் அந்த பெண்ணாக இருக்கிறவள் அவளுக்குள் காணப்பட வேண்டியது. நாம் ஒவ்வொரு காரியத்திலும் என்னால் முடியாது என்கிறத ஃபஸ்ட்டு சொல்லக்கூடாது. இது என்னால் முடியாது, இது என்னால் சாத்தியமில்லை என்று சொல்லாதபடிக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளை விட நாம் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம சாதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேலை செய்கிற இடத்துலையா நீங்கள் எழும்பி காரியத்தை நடப்பிக்கணும். என்னால் முடியாதுன்னு சொல்லாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். படிக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க, எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு என்ன செய்யணும் சொன்னால் இதுக்கு மேல் படிப்பு படிப்பதற்கு ஒன்றுமே இல்லை சொல்லாதீங்க. கர்த்தரை நம்பி முன்னால் கால் எடுத்து வச்சு பாருங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது உனக்காக யோர்தானையே திறக்கிற ஆண்டவர், உனக்காக செங்கடலையே திறக்கிற ஆண்டவர் படிப்புக்கு வழி திறக்க மாட்டாரா? வேலைக்கு வழி திறக்க மாட்டாரா? குடும்பத்தின் காரியத்துக்கு வழி திறக்க மாட்டாரா? முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் முடியாது. முடியும்னு நினச்சி பாருங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அப்படி என்றால் நீங்கள் தெபொராளாக இருக்கிற நான் எழும்பும் அளவும், அதுவும் இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும் அளவும். தாயானவள் எந்த ஒரு காரியத்தையும் தன் இருதயத்தில் வைத்துக் கொள்வார். இயேசுவின் தாயாக இருக்கிற மரியாளை குறித்து பார்க்கிறோம். பிள்ளையின் செய்தியை எல்லாவற்றையும் தன் இருதயத்தில் என்ன செய்து கொண்டாலாம், வைத்து கொண்டாள். அவன் என்ன தெரியுமா, எதையுமே தூற்றிக்கொண்டு தெரியவில்லை. அநேக பெண்கள் 1 4 ஆக்கிடுவாங்க, 4 8 ஆக்கிடுவாங்க. அப்படி இல்லாதபடிக்கு ஒரு தாயானவள் எல்லாவற்றையும் இருதயத்தில் வைக்க வேண்டும், எல்லாவற்றையும் சுமக்கிறவளாக இருக்க வேண்டும். ஒரு தாயானவள் கட்டி எழுப்புகிறவளாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். புத்தி உள்ள ஸ்திரீதான் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்ன வார்த்தையின்படி கட்டி எழுப்புகிறதான, உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறதான, உங்கள் பிஸ்னஸை கட்டி எழுப்புகிறதான
இருக்கிறதான பெண்ணாக இருக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு வெற்றிக்கு பின்னால் எல்லாமே ஒரு பெண்ணு தான் இருப்பாள் என்று சொல்வது உண்மைதானே? உங்களுடைய கணவனாருக்கு வெற்றிக்கு, உங்களுடைய குடும்பத்தின் வெற்றிக்கு நீங்கள் தான் ஒரு தாயாக என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். அது தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்ன தெரியுமா? நம்ம முயற்சி பண்ணுறோம், முடியலை. நடக்க நினைக்கிறோம், முடியலை. எல்லாமே தோற்று போகிறோமே, எல்லாமே என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபெயிலியராகவே முடிஞ்சிருது. இதுதான் பாழாய் போனது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் திட்டம் பண்ணுறோம், முயற்சி எடுக்கிறோம், ஒன்றுமே வாய்க்க மாட்டேங்குது, தோல்வி தான். ஆனால் தாயாக எழும்பிட்டிங்கன்னா உடைய குடும்பத்தில் தோல்வி இல்லை, வெற்றி தான். கிராமங்கள் பாழாய் போய் கிடந்தது, நான் தாயாக எழும்பினேன், கிராமங்களை என் ஆண்டவருக்கு சொந்தமாக்கினேன். இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. அவனை சுற்றிலும் இருக்கிற இடத்தை பாருங்கள். நீங்கள் இருக்கிறது நிமித்தம் நீங்கள் இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் போகிறது நிமித்தம் உங்கள் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் படிக்கிற இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்? கல்லூரியில் படிக்கிறீங்களா? உங்கள் ப்ரேயர் சொல்ல ஆரம்பிங்க. இல்லை என்று சொன்னால் இன்றும் ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிறீங்களா? இயேசுவை பற்றி சொல்லுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், உங்களோட கூட பயணிக்கிறவர்களுக்கு சொல்லுங்கள். எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான் ஒரு தாயாக எழும்பணும். இதுதான் இன்றைக்கு மகளிர் தினம் கொண்டாடுகிறதான நமக்கு குறிக்கோளாக இருக்க வேண்டும். உலகத்தில் மகளிர் தினம் என்று சொன்னாலே ஸ்கூல், கல்லூரி, வேலை பார்க்கிற இடத்துலலாம் ஒரே டான்ஸ் ப்ரோக்ராம், அந்த களியாட்டம், இந்த களியாட்டம் எல்லாம் இருக்கும். அந்த களியாட்டத்தோடு மகளிர் தினம் என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். இல்லை, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு ஒரே குறிக்கோள், பாழாய் இருக்கிறது பயிர் நிலமாக என்ன செய்யணும்? மாறணும். நமக்கு ஒரே குறிக்கோள், இயேசுவை தேசம் அறிய வேண்டும், இயேசுவை சொந்த இரட்சகராக நம்மளோடு கூட இருக்கிறவர்கள் அறிய வேண்டும். இந்த குறிக்கோளையே நமக்கு மையமாய் வைத்து என்ன செய்வோம்? ஓடுவோம். இதை தான் நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அடைவதற்கு இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இன்றைக்கு மகளிர் தினம் அனுசரிக்கப்படுகிற இந்த நல்ல நாளில் கூட உடைய பிள்ளைகள் கொண்டாட்டத்தோடு முடிக்காமல் குறிக்கோளோடு கூட லட்சியத்தோடு இன்றைக்கு முடிக்க ஆண்டவர் கிருபை தருகிற நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நியாயாதிபதிகள் 5:7 தெபராளாக எழும்பி செயல்பட கர்த்தர் உதவி செய்யும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.